Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். நித்திய ஜீவனை ஈவாக பெற்றுக்கொள்வது எத்தனை சந்தோஷம்! வெளியேற பெற்ற இந்த ஈவை எப்படி பெற்றுக்கொள்வது? ஒரு உதாரணத்தை கொண்டு இதை விளக்க விரும்புகிறேன். வீடு, மோட்டார் சைக்கிள், கார் போன்ற ஏதாவது ஒன்றை வாங்க வேண்டுமென்றால் மாதந்தோறும் குறிப்பிட்ட தொகையை செலுத்த வேண்டும். அப்போதுதான் நம் கனவான வீடு, மோட்டார் சைக்கிள் அல்லது காரை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். பல மாதங்கள் அவ்வாறு கொடுத்த பின்னர் இறுதியில் அது முழுவதும் நமக்கு சொந்தமானதாகிவிடும். வாழ்நாள் பரியந்தம் நமக்கு ஈவாகவே விளங்கும். அதுபோலவே அனுதினமும் கிறிஸ்துவின் வார்த்தைகளின்படி நடந்து அவரை பற்றி நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு அவரோடு போதுமான நேரத்தை செலவிட்டு அவருடைய பார்வைக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து அவருடனான ஐக்கியத்தை வலுப்படுத்தும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் அவ்வாறு செய்யும்போது ஆண்டவர் இயேசுவுடன் நித்தியமாயிருக்கும் ஸ்லாக்கியம் ஈவாக கிடைக்கும். அங்கு துக்கமோ வேதனையோ வியாகுலமோ இருக்காது. இயேசுவின் சமூகத்தில் இருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த விலையேற பெற்ற ஈவு உங்களுக்கு வேண்டுமா? இதை பெற்றுக்கொள்வது எவ்வளவு சந்தோஷம்! நாம் இந்த விலையேற பெற்ற நித்திய ஜீவனை பெற்று அவரோடு நித்தியமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதை அவர் நமக்கு எளிமையாக தருகிறார். அனுதினமும் ஆண்டவரோடு வாழ நேரத்தை செலவிட்டு அவருடைய பார்வைக்கு பிரியமானபடி வாழ்க்கை நடத்தும் போது இயேசுவோடு நித்தியமாய் வாழ முடியும். ஒரு மனிதனுடைய சரீரம் அழிந்து போனாலும் அழியாத நித்தியமான ஒன்று அவனது ஆத்துமாதான். ஆத்துமா விலையேற பெற்றது. ஒருவன் முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்தினாலும் அவன் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உங்களுடைய ஆத்துமாவை கர்த்தர் நேசிக்கிறார். ஆத்துமாவிலே தங்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. உங்களுடைய ஆத்துமாதான் தேவனுடைய ஆலயம். உங்களுடைய ஆத்துமாதான் அவருக்கு ஜெப வீடு, மகா பரிசுத்த ஸ்தலம். மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். மட்டுமல்ல, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் வாசம் செய்கிறார். ஆனால் சாத்தானோ அந்த ஆத்துமாவை தன் பக்கமாய் இழுத்துக்கொள்ள யுத்தம் செய்கிறான். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய வைத்துவிட்டால் சாத்தான் உங்களில் வந்து வாசம் பண்ணலாம் என்று எண்ணுகிறான். பலவிதமான பாவ இச்சைகளையும் உலக சிற்றின்பங்களையும் காட்டுகிறான். பாவம் வந்துவிட்டால் உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள தொடர்பு முறிந்து போகும். பாவம் ஒரு தடுப்பு சுவராய் மாறி தேவனுடைய முகம் மறைக்கப்படும். ஆத்துமாவிலே நடக்கிற யுத்தமானது பாவத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் இடையே நடக்கிற யுத்தமாகும். சாத்தான் ஆபாச காட்சிகள், சினிமாக்கள், நடனங்கள், சிற்றின்பங்கள், போதை மருந்துகள், இச்சைகள், குறி கேட்குதல் போன்றவற்றையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கொண்டு வருகிறான். கர்த்தரோ பாவத்தையும் சாத்தானையும் ஜெயிப்பதற்கு தம்முடைய இரத்தத்தை ஊற்றி கொடுத்திருக்கிறார். வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். ஜெபத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். எந்த
ஒரு மனிதன் தான் ஒரு யுத்த களத்திலே நிற்கிறேன் என்ற எண்ணமில்லாமல் சிற்றின்ப உலக மயக்கத்திலே கும்மாலமிட்டு அரட்டையடித்து வீணாய் நேரத்தை போக்கி ஜெப குறைவோடு வாழ்கிறானோ அவனுக்குள் சாத்தான் எளிதாய் புகுந்து அவனை அழிவுக்கு நேராய் வழி நடத்துகிறான். வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் நீதிமானாய் வாழும்படிக்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னையே தியாகமாய் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆகவே நீங்கள் அவரிடத்தில் வந்து அவர் தருகிற இரட்சிப்பை பெற்று அவருக்குள் நீதிமானாய் வாழ்ந்து ஆசீர்வாதம் பெறுங்கள். கிறிஸ்துவுடனான உங்கள் ஐக்கியத்தை அனுதினமும் வலுப்படுத்தி அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்கள். அப்போது இயேசு உங்களுக்கு நித்திய ஜீவனை ஈவாக கொடுப்பார். ஜெபம். கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய வசனத்தின் மூலமாய் என்னோடு பேசுகிறதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். விலையேற பெற்ற பரிசான இயேசு கிறிஸ்துவை நீர் இந்த உலகிற்கு அனுப்பி என்னை இரட்சித்தபடியால் உமக்கு நன்றி. என் பாவங்களை இன்றைக்கு உமது சமூகத்தில் அறிக்கை செய்கிறேன். நீதியுள்ள வாழ்க்கையை வாழ அருள் புரியும். அநீதி நிறைந்த இவ்வுலக வாழ்வில் அநேக முறை நான் நீதியின்படி நடக்காமல் தவறிவிடுகிறேன். என்னை மன்னித்து இரட்சித்தருளும். உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட புதிய வாழ்வை எனக்கு தந்து ஆசிர்வதியும். என்னில் கிறிஸ்துவை பிரதிபலிக்க கிருபை செய்தருளும். உம்மோடு ஐக்கியம் கொள்ள வாஞ்சித்து முன்னே வருகிறேன். உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி என்னாலும் உம்முடைய வசனத்தின்படியும் உம்மோடும் வாழ விரும்புகிறேன். இப்போதும் நீர் வந்து என் பாவத்தை கழுவும்படி என் இருதயத்தை திறந்து உம்மை அழைக்கிறேன். எப்போதும் உம்மோடு இருக்கவும் உம்முடைய வசனங்களை கைக்கொள்ளவும் இந்த உலகில் சாட்சியாக வாழவும் தேவையான கிருபையை பலத்தை எனக்கு அருளிச் செய்யும். அப்போது ஏற்ற நேரத்தில் உம்மோடு ஆனந்தமாய் வாழக்கூடிய நித்திய ஜீவனை ஈவாக தருவீர். என்னுடைய அர்ப்பணிப்பை நீர் கண்டு இந்த உலகத்திலே உச்சிதமான ஆசீர்வாதங்களை எனக்கு அளிப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.